ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை, உருளைக்கிழங்கு, கேரட் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை இதை மாதிரி நல்லா அவிச்சு முட்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு 2 உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா அவிச்சிட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருங்க. இப்போது உருளைக்கிழங்கையும் முட்டையையும் நாம் இதை மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி நாம் அந்த கட்லெட் மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக வரும். நான் உருளைக்கிழங்கை துருவிட்டேன். அடுத்து முட்டையும் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் துருவியாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நாம் துருவின உருளைக்கிழங்கை முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா துருவின முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையுமே நாம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நாம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோஸ், வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் ஒரு கைப்பிடி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஜீரகத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இது எல்லாமே சேர்த்து மிளகாய்த்தூளில் அரைச்சதுனால நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக நீங்கள் பிசையணும். ரொம்ப போட்டு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த முட்டைலாம் ரொம்ப ஸ்மேஷ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம கடல வடைலாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் நாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் நம்ம ஒன்று ஒன்றா வச்சுட்டு இதில் நம்ம மீன் பொரிச்சு எடுப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதில் எல்லாம் ரா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். பச்சையாகவே வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, கோஸுன்னு சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் வேகணும். வேகிறதுக்கு டைம் வேணும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முட்டை சேர்த்துருக்கிறதுனால வெடிக்கும். அங்கங்கே எண்ணெய் படும்போது டப் டப்னு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஒரு சைடு நல்லா செவக்க வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. நீங்கள் அதிகமாக எண்ணெய் விட்டிங்கன்னா எண்ணெயில் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாம் இதில் அரிசி மாவோ, கடலை மாவோ, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரோ இது மாதிரி எந்த வித மாவுமே சேர்க்கலை. எல்லாமே வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் முட்டை இதோடு தான் நம்ம செய்கிறோம். அதனால் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. பொரித்து எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது கூட எதனா ஒரு மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவோ, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ, இல்லை மைதா மாவோ, இது மாதிரி எதனா ஒரு மாவை 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் இது ஃப்ரை பண்ணி எடுக்கிற டிஷ் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதை நீங்கள் அப்புறம் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே ஃப்ரை பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ஒரு சாஸோடு சேர்த்து கொடுத்து பாருங்கள்.
ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், ப்ளஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்க்கலாம். இதில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம், பன்னீர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சீஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகிற காய்கறிகளாக இருந்தால் சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பொறுமையாக தான் 2 பக்கமும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு, அதாவது மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் எண்டுலேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.